அஜித்குமாருக்கு நடந்த இந்த நிகழ்வு இனி தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்க. அதை மெயினாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய கண்டனத்தை, எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கருப்பு சீருடை அணிந்து எங்கள் கண்டனத்தை பதிய வைக்கிறோம். இப்போ அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன், தம்பியை பார்த்துட்டு வந்தேன். அந்த அப்பாவின் என்ன தப்பு பண்ணுது? ஒரு விசாரணை கைதி தான். அவர் ஒன்றும் தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோ கிடையாது. ஒரு விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை, அதுவும் கோயில் வளாகத்தில் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். மிகப்பெரிய தண்டனையாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கணும். இல்லைன்னா அஜித்குமாரை அவங்க எப்படி துன்புறுத்துறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு துன்புறுத்தப்படணும். அப்பதான் இனி வரும் காலங்கள்ல இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காம காவல்துறைக்கும் இது ஒரு அச்சுறுத்தலை இந்த அரசு ஏற்படுத்தணும்னு முதல்வரை நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு காவல்துறையை தன் கையில வச்சிருக்காரு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். எனவே காவல்துறையை கட்டுப்படுத்துங்க. ஒரு லட்சிய கையில கொடுத்துட்டா யாரை வேணாலும் அடிக்கலான்றது கிடையாது. உண்மை நிலை என்ன என்பதை ஆராயணும். எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போடணும். அந்த விசாரணைக்கு போறவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை ஒரு குழு அமைத்து கண்காணிக்கணும். எனவே இது போன்ற மரணங்கள், இது மாதிரி விசாரணை கைதிகளை கொலை செய்யும் சம்பவம் இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இந்த 4-5 வருஷத்துல மட்டும் சற்றேறக்குரிய 24 விசாரணை கொலைகள் நடந்திருக்கு. லாக்டவுன் டெத்ஸ் நடந்திருக்கு. அது தவறுங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறு. நிச்சயமாக விசாரணை கைதிகளுக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கணும். நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த நிகிதா என்கின்ற பெண் சொன்னதின் பேர்ல தான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த அவங்கள வர வச்சு என்ன நடந்தது என்பதை உண்மையே அந்த அம்மா கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க மேலேயே பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கு. அவங்க சொன்னது உண்மையா? ஏன் அவங்களுக்கு எல்லா போலீஸ் அதிகாரிகளும் சப்போர்ட் பண்றாங்க? இதன் பின்னணி என்ன என்ற முழு விவரமும் நீதி அரசர்கள் விசாரணையில இருக்கு. வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றணும். அது மட்டும் இல்லை, நீதி அரசர்களே இதற்குரிய விசாரணையை நடத்தி நிச்சயம் அந்த அஜித்குமாருக்கு நியாயத்தை வழங்க. முதலமைச்சர் சிபிஐ விசாரணை அமைக்கணும்னு சொல்லிட்டாரு. இல்லை, அதுதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, உண்மை வெளியே வரணுங்க. இன்னைக்கு எத்தனை சிபிஐ வழக்கு போயிருக்கு, எத்தனை உண்மை வெளியே வந்திருக்கு. அதனால என்ன சொல்றேன், சும்மா கண்துடைப்பு நாடகமா சிபிஐ மாதிரி வழக்கு காலமாக அது தள்ளி போகப்படுது. இன்னும் வழக்கு இன்னும் முடியல. அதனால சிபிஐ விசாரிச்சாலே சீக்கிரமா முடிவு வரும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. சிபிஐயோ சிபிசிஐடியோ வாட் எவர் இட் இஸ், உண்மை நிலை துரிதமாக கண்டுபிடிக்கப்பட்டு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதுதான் தேமுதிகவினுடைய கோரிக்கை. தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் நாங்கள் கொடுக்கிறோம். அழுத்தமும் இந்த கொலைக்கு காரணமா சொல்றாங்க. அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். யாரு அவங்க? நிக்கிதான்றது யாருங்க? அவங்க என்ன பின்னணி? அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த அம்மா உடனே எல்லா உயர் அதிகாரிகள், போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஏன் லைன்ல அந்த பையனை அடிங்க, துன்புறுத்துங்க, நகை எங்கன்னு கண்டுபிடிங்கன்னு ஏன் சொல்றாங்க? அப்ப என்ன இருக்கு பின்னணியில? யார் அந்த அம்மா? யாரு முதல்ல? அதனாலதான் சொல்றேன், அவங்கள முதல்ல கூட்டு விசாரணை செய்யணும் நீதி அரசர்கள். அந்த ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்தது என்று பல மர்மங்கள் இதற்கு பின்னாடி இருக்கு. அந்த மர்மங்க முடிச்சுகளை நிச்சயம் அவிழ்க்கணும். உண்மை நிலை மக்களுக்கு தெரியணும். அதுக்கு ஏன்னா இனி இது மாதிரி ஒரு மரணம் தமிழ்நாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பத்ரகாளி அம்மன் கோவிலையும் இது நடக்குது. அப்புறம் என்ன இருக்குங்க? அறநிலையத்துறை என்ன பண்ணுது? காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தமிழக அரசு என்ன பண்றாங்க? இதுதான் ஒரு இதுவா? நிச்சயம் இதெல்லாம் தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.